தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் நமது தாய் திருச்சபையோடு இணைந்து ஸ்நாபக அல்லப்பர் அல்லது திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருந்தவர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்து நாம் ஒவ்வொருவருக்கும் மீட்பு வழங்குவார் என்பதற்காக அவருக்கு அந்த வழியை ஆயத்தம் செய்தவர் திருமுழுக்கு யோவான். அவருடைய வாழ்வு பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர். ஆகவே எலிசபெத் மரியாவை சந்தித்த போது, மரியா எலிசபெத்தை சந்தித்த பொழுது திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் குதித்தார். இன்றைய நாள் நாம் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். இந்த பெருவிழாவில் நாம் ஒவ்வொருவரும் அவரை போல வாழ வரம் வேண்டி இந்த திருப்பணியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வில் தகுதியுடன் பங்கு பெற தடையாக இருக்கும் நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இன்றைய திருப்பலியானது 70வது பிறந்த நாளை கொண்டாடும் மேரி ஜெசிந்தா அவர்களாலும் கரோலின் கப்ரியேலா 3வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஜெசிந்தா ஜெரிட்டா கிளான்சி 21வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மற்றும் ஜோவான்னா 9வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவர்களோடு இணைந்து 1வது திருமண விழாவை கொண்டாடும் மைக்கேல் ஜோன்ஸ் மற்றும் செலீனா ஜெம்மா இந்த தம்பதியரின் 1வது ஆண்டு திருமண விழாவையும், இறந்த ஆன்மாக்களான ஜார்ஜ் மற்றும் லூர்து மேரி, பிலோமினா ஜான், பிரதர் ஆஸ்கர் கெர்கட்டா இவர்களுடைய ஆன்மீக இலைப்பாற்றுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் அனைவரே சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உளமகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு வழியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினை எசையா இந்த வாசகம். தீவு நாட்டினரே, எனக்கு செவிக்கொடுங்கள். தொலைவாழும் மக்களே, கவனிங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் பயிற்சியில் உருவாகும் போது என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நீளால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்துக் கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஒளியன், இசரே, உன் வழியை நான் மாற்றுவேன் என்றார். நானே வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிவு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறண்ட இசலை கொண்டு திரட்டவும், கருப்பையிலிருந்து ஆண்டவர் என்னை தம் உடையனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் எப்பொழுது உரைக்கிறார்? அவர் கூறுவது, யாக்கோப்பின் புலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காக்கப்பட்டவரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் உடையனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுது என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் மரபாக்கு. உங்கள் பதில், மிகத்த முறையில் என்னை படைத்தால் நான் உனக்கு நன்றி நம்புகின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன். நாம் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றேன். என் நினைவுகள் எல்லாம் தொலையில்
என் உள் உறுப்புகளை உண்டாக்கிய நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தக விழுத்திற்கு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றிகள் நல்கின்றேன். உன் செயல்களை வியத்தக்கவை என்பது என் மனதில் முற்றிலும் அறியும் உங்கள் பதில். என் எலும்பு உமக்கு மறைவானதென்று மறைவான முறையில் நான் உருவானதையும் உலகின் நாள் பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றேன் உங்கள் பதில். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணி நூலிலிருந்து 2ஆம் வாசகம். அந்த நாள்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நோக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதே, என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்து இஸ்ரேலுக்கு இயேசு எனும் மீட்பரை தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை எனும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவரும் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார்.
என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கை வன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ராயேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, டு நாட் ஜட்ஜ் a book by its cover. ஒரு புத்தகத்தை அதன் முதல் பக்கத்தை வைத்து முடிவு செய்து விடாதீர்கள் என்று. நமது வாழ்வில் பல நேரங்களில் நாம் செய்யும் முதல் தவறு, ஒரு மனிதரை பார்த்தவுடனே அவர் இப்படிப்பட்டவராகத்தான் இருப்பார் என்று முடிவு செய்து விடுவது. இன்று திருமுழுக்கு யோவானின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். திருமுழுக்கு யோவானின் வாழ்வு அனைவருடைய வாழ்வின் வழக்கத்திற்கும் மாறாக இருந்தது. அவர் பிறந்தது ஒரு மூத்த வயதான தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பிறந்த பிறகு அவருக்கு அவருடைய குடும்பத்தில் இதுவரை யாருக்கும் வைக்காத ஒரு பெயர் வைக்கப்பட்டது. மற்ற குழந்தைகளைப் போல் பெற்றோரிடம் வளராமல் பாலை நிலத்தில் வளர்ந்தார். தோலை ஆடையாகவும் வெட்டுக்கிளியையும் தேனையும் உணவாகவும் உண்டு வாழ்ந்தார். அதே போல அவருடைய வாழ்வு, அவர் இறைவாக்கினர், அவர்தான் மெசியா என்று உரைத்த மக்களுக்கு, இல்லை, நான் மெசியா இல்லை என்று கூறி மாறுபட்டவராக, வேறுபட்டவராக வாழ்ந்தார். அவருடைய இறப்பும் கூட ஒரு உலக வாழ்க்கைக்கு வேறுபட்டதாக இருந்தது. ஒரு பெண் குழந்தையின் ஆசைக்காக அல்லது ஹெரோதியா என்னும் அரசின் ஆசைக்காக அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு இறந்தார். வாழ்க்கை முழுவதும் இவ்வுலக வழக்கத்திற்கு மாறாக இருந்தாலும் அவருடைய வாழ்வு இறைவனுக்கு உகந்ததாக இருந்தது. Though he lived very unusual life, he lived a very useful life. அவருடைய வாழ்வு வழக்கத்திற்கு மாறாக அனைத்து மக்களும் எதை நல்லது என்று கூறினார்களோ அதற்கு எதிராக இருந்தது. ஆள் பாதி ஆடை பாதி என்று கூறும் மக்களுக்கு மத்தியில் தோலை ஆடையாக உடுத்தியவர், நல்ல பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய உணவை உண்டவர்களுக்கு மத்தியில் அவர் வெட்டுக்கிளியையும் தேனையும் உணவாக உண்டவர்.
நான் தான் இவ்வுலகில் மிகவும் பெரிய மனிதன் என்று கூறிக்கொள்ளும் மக்களுக்கு மத்தியில் அவருடைய கால் மிதியடியை கலக்கக்கூட நான் தகுதியற்றவன் என்று கூறிக்கொண்டவர். அனைத்து செயல்களிலும் இவ்வுலக எண்ணத்திற்கு மாறாக வாழ்ந்தவரின் வாழ்வு இறைவனுக்கு உகந்ததாகவும் இறைவனுடைய திட்டங்களுக்கு உகந்ததாகவும் இருந்தது. நமது வாழ்விலும் கூட திருமுழுக்கு யோவானின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்தோமேயானால் நமது வாழ்வு இறைவனுக்கு உகந்ததாக வாழும். பல நேரங்களில் நமக்கு துன்பம் என்பது ஒன்று வருகிறது என்றால், கஷ்டம் என்று ஒன்று வருகிறது என்றால், அதற்கு காரணம் நாம் மற்றவர்களைப் போல வாழ நினைப்பது. நாம் மற்றவர்களைப் போல வாழ நினைப்பது. நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்மிடம் இருந்தாலும் கூட அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு ஆசை இருந்தால் நாம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நமக்கென்று இறைவன் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி வாழ வேண்டும். ஆகவே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், நான் ஒரு குழந்தை என்னால் எப்படி முடியும் என்று எரேமியா கூறும் பொழுது அதற்கு ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றார். நான் குழந்தை என்று கூறாதே என்று அதட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்விலும் கூட நம்மால் என்ன முடியும், நாம் அவர்களைப் போல நல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை, அவர்களைப் போல வசதியாக இருக்க முடியவில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் எண்ணக்கூடும். ஆனால் இன்று திருமுழுக்கு யோவான் நம் அனைவருக்கும் எவ்வாறு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்றால், நமது வெளிப்புற வாழ்வை பற்றியது அல்ல நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கை உள்ளார்ந்த வாழ்க்கையாக, நமது ஆன்மாவின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதைத்தான் எங்களது சபையை தோற்றுவித்த முக்தி பேர் பெற்ற ஷாமினாட் கூறுவார், தி எசென்ஷியல் இஸ் தி இன்டீரியர். வெளிப்புறத்தில் நாம் எவ்வாறெல்லாம் இருந்தாலும் உள்ளார்ந்ததாக நமது ஆன்மாவை எவ்வளவு சுத்தமாக, நன்மையாக, நல்லதாக வைத்துக் கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே தான் கூறுகிறார். பரிசேயர்களை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்காதீர்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை வெளிப்புறத்தில் மிகவும் அழகாக காட்சி தந்தாலும் உள்ளே எலும்பும் மற்ற மண்ணுமாக இருக்கும். நாம் அதை போல வாழாமல் வெளிப்புறத்தில் மட்டுமல்லாமல் உள்புறமாக நமது ஆன்மாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள நாம் முயற்சிப்போம். திருமுழுக்கு யோவானின் வாழ்வை போல நம்மை மிகைப்படுத்தாமல் நம்மை அழைத்த இறைவனை மிகைப்படுத்தி நமது வாழ்வை நாம் உயர்த்தி கொள்ள, இறைவனோடு ஒன்றித்து வாழ தேவையான அருள் வேண்டி திருப்பலியினை தொடர்ந்து மன்றாடுவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். உலகத்தையும் படைத்த எல்லாம் Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பணி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்து மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பு அளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காற்றினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஜார்ஜ் மற்றும் லூர்து மேரி, பிலமினா ஜான் மற்றும் பிரதர் ஆஸ்கர் கெர்கட்டா என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், திருமுழுக்கு யோவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறையின் படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் வழங்கும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்தருளும். யூபிலி ஆண்டின் இறைவேண்டை விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையை தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சியில் இருந்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்கள் முழு மண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய
யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியை அமைதியையும் அகிலமைக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய என் கடவுளாகிய உமக்கே ஆட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு கூட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவை தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.